Hi students, இன்னைக்கு நாம French Revolutionல இருந்து the Society of Estates பத்தி தான் பார்க்க போறோம். 18th centuryல இந்த system of estates French societyல எப்படி organized ஆயிருந்ததுன்னு பார்க்கலாம். So 90% of the population வந்து peasantry group தான், peasants தான் இருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேர்கிட்ட தான் வந்து லேண்ட் இருந்தது, அவங்க அந்த லேண்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 60% ஆஃப் த லேண்ட் இன் ஃப்ரெஞ்ச் சொசைட்டியை வந்து நோபல்ஸும் சர்ச் அண்ட் தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்த ரிச் மெம்பர்ஸ் தான் ஓன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரெஞ்ச் சொசைட்டில ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட்னு டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ல கிளர்ஜி இருந்தாங்க. கிளர்ஜி யாரு அப்படின்னா சர்ச்ல எல்லாம் ரிலீஜியஸ் செரிமனி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான். அண்ட் செகண்ட் எஸ்டேட்ல நொபிலிட்டிஸ்லாம் இருந்தாங்க. நொபிலிட்டி யாரு அப்படின்னா சொசைட்டில ஹையர் ரேங்கிங்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம். ஸோ மற்ற பிசினஸ்மேன், மர்ச்சன்ட்ஸ், கோர்ட் அஃபீஷியல்ஸ், பெசன்ஸ், ஆர்டிஷியன்ஸ், லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், சர்வன்ஸ், இவங்கெல்லாம் தான் தேர்ட் எஸ்டேட் கம்ப்ரைஸ் பண்ணாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட் சேர்ந்தவங்க, அதாவது கிளர்ஜி, நொபிலிட்டிலாம் வந்து சர்டன் ப்ரிவிலேஜஸ், அவங்களுக்குலாம் சில சலுகைகள் இருந்தது based on their birth. just because அவங்க அந்த கேட்டகரியில பிறந்திருக்கிறதுனால சில ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னா, இவங்க டாக்ஸஸ் பே பண்ண வேண்டாம். அண்ட் இவங்களுக்கு ஃபியூடல் ப்ரிவிலேஜஸும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல ஃபியூடல் டியூஸ், அதாவது இந்த ஃபியூடல் டியூஸ்லாம் பெசன்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெசன்ஸ்லாம் வந்து அவங்களோட லார்டுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஸோ எய்தர் அவங்க வீட்டில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கணும், இல்லை ஆர்மியில சர்வ் பண்ணணும், இல்லைன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில தேர்ட் எஸ்டேட் பீப்புள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்க்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சர்ச் வந்து தேர்ட் எஸ்டேட் பீப்புள் கிட்ட இருந்து ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிட்ஸ்ன்ற டாக்ஸ் இது வந்து பெசன்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்ச் மட்டும் இல்லாம தேர்ட் எஸ்டேட் பீப்புளை சேர்ந்த எல்லாருமே வந்து ஸ்டேட்டுக்கும் டாக்ஸஸ் பே பண்ணணும். அதாவது டைரக்ட் டாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்க்கு டெய்ல்னு பேர் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி பெய்ட் டு த ஸ்டேட். அண்ட் இன்னொரு டாக்ஸ் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ். இது எதுக்கெல்லாம் அப்படின்னா, எவ்ரிடே கன்சியூம் பண்றாங்க இல்லையா ப்ராடக்ட்ஸ், சால்ட், டொபாக்கோ, அந்த மாதிரி எவ்ரிடே கன்சியூம் பண்ற ப்ராடக்ட்க்கும் அவங்க டாக்ஸஸ் பே பண்ணணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸோட பேர்டன் எல்லாமே வந்து இந்த டாக்ஸஸ் மூலமா தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டாக்ஸஸ் கலெக்டட் ஃப்ரம் தேர்ட் எஸ்டேட் ஒன்லி. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.